Now we're going to see the example 1.21. Okay, let us understand these questions. If A equal to one of the matrices order of 3 நமக்கு இருக்கு. So verify that A into adjoint A then equal to 2 adjoint A into A equal to determinant of A I3. So இதை நம்ம வெரிஃபை பண்ணணும். அப்போ ஏங்கிற மேட்ரிசஸ் இருக்குது. இந்த ஏங்கிற மேட்ரிசஸ்க்கு அட்ஜாயிண்ட் ஏவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸோ I3 இது நமக்கு வேணும். ஓகே, ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் ஏன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கிறது ஏஐஜே ஸோ டிரான்ஸ்போஸ். இங்கே ஏஐஜே அப்படின்னா கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் தான் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த கோஃபேக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஸோ -1 power I plus j MIJ இப்படி தான் நம்ம கோஃபேக்டர் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டோம் சொன்னால் ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கிடைக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ வாட் இஸ் MIJ அப்படிங்கிறது என்னன்னா மைனர் ஆஃப் திஸ் மேட்ரிசஸ். ஸோ அப்போ நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா மைனர் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ M11 M12 M13 then M21 M22 M23 M31 M32 M33. ஸோ இதுதான் மைனர் ஆஃப் மேட்ரிசஸ். பார்த்தீங்கன்னா 9 மைனஸ் நம்மளுக்கு வரும். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது கோஃபேக்டராக சேஞ்ச் பண்ணணும். சைன்டு மைனர் தான் ஸோ கோஃபேக்டர். அப்போ ஆல்டர்னேட்டிவாக நம்ம இதை ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு இந்த சைன் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் சொன்னால் இது கோஃபேக்டராக மாறிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது இது அட்ஜாயிண்டாக மாறிடும். அப்போ பார்த்தீங்கன்னா M11 அதாவது என்னன்னா ஏன் நமக்கு ப்ளஸ் போட்டோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாகணும். அப்போ பார்த்தீங்கன்னா இது I ரோ ஜேத் காலம். இப்போ 1 அப்படிங்கிறது I, அப்புறம் இந்த 1 அப்படிங்கிறது ஜே. இப்போ 1 + 1 2 வருது. -1 power 2 அப்படின்னா என்ன வரும்? +1 வரும். அதனால தான் இங்கே +1. இப்போ இங்கே ஆட் பண்ணலாம். இப்போ இது I ரோ ஜேத் காலம். அது 1 அப்படிங்கிறது I, 2 அப்படிங்கிறது ஜே. 1 + 2 அப்படின்னா ஸோ 3 வருது. -1 power 3 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? -1 வரும் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஸோ இப்போ 1 ஆட் பண்ணும்போது 2 வருது. அது ஈவன் வேல்யூ. 1 2 ஆட் பண்ணால் 3 வருது. ஸோ இது ஆட் வேல்யூ வர இடம் ஃபுல்லாக நமக்கு என்ன வரும்? மைனஸ் வரும். ஸோ பாருங்க ப்ளஸ்ஸா. ஸோ இது 2 ஆட் பண்ணால் 3 வந்ததுனால மைனஸா. 1 + 3 4 அதனால ப்ளஸ்ஸா. ஸோ இங்கே -2 + 1 அப்படின்னா மைனஸ், அதாவது ஆட் வேல்யூ தானே. ஸோ 2 + 2 4 ஈவன் வேல்யூ. ஸோ ப்ளஸ் வந்துதான். ஸோ இங்கே பாருங்க லிசன். ஸோ இது வந்து ஈவன் வேல்யூ ப்ளஸ் வந்துது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2 + 3 அப்படின்னா ஸோ மைனஸ் வருது. ஏன்னா இது ஆட் வேல்யூ. ஸோ இங்கே 3 + 1 4ங்கிறது ஈவன் ப்ளஸ் வேல்யூ. ஸோ இந்த இடம் 3 + 2 அப்படிங்கிறது 5ங்கிறது ஆட் வேல்யூ அதனால மைனஸ். அப்புறம் 3 + 3ங்கிறது 6ங்கிறது ஸோ ஈவன் வேல்யூ அதனால ப்ளஸ். ஸோ இப்போ சைன்டு மைனர் தான் கோஃபேக்டருங்கிறது இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். இப்போ அந்த கோஃபேக்டர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஒன்றில் இந்த மேட்ரிசஸ் ஏங்கிற மேட்ரிசஸ் 8 அப்படிங்கிற எலமெண்ட் இருக்குல்ல, அந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டு ஸோ அது கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டு பிறகு நமக்கு என்ன இருக்குன்னா 7 -4 -4 3 அப்படின்ட்டு அந்த எலமெண்ட் இருக்கா. ஸோ அப்போ இந்த 7 அந்த 3 இது ரெண்டு பிரின்சிபல் டயகனல். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 அப்புறம் -4 அதர் எலமெண்ட். இப்போ இந்த பிரின்சிபல் டயகனல் மல்டிபிள் பண்ணுவோம். 7 3 நமக்கு என்ன வரும்? 21 அப்படின்ட்டு வருது. அந்த 21 இப்படி போட்டுக்கணும். தென் இந்த ஸோ முன்னாடி உள்ள ப்ளஸ் அந்த சைனை போட்டு இப்படி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். தென் அதன் பிறகு 21. இப்போ அடுத்த உள்ள 2 எலமெண்ட்டும் மல்டிபிள் பண்ணி செப்பரேட் பண்ணணும். அப்படின்னா 4 4 16. அப்போ -7 ப்ளஸ் ஆகி போச்சு. செப்பரேட் பண்ணுறதுனால தான் யூ ஆர் புட்டிங் த 16 இந்த மாதிரி. ஓகே, அது இந்த மைனஸ் எடுத்துப்போம். ஓகே, மைனஸ் இந்த ப்ராக்கெட் இப்படி ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ -6 அந்த எலமெண்ட்டோடைய கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குன்னா -6 -4 அப்புறம் 2 3 அப்படின்னு இருக்கு. இங்கே -6ம் இங்கே 3 இது ரெண்டும் தான் லீடிங் டைகனல் எலமெண்ட். அதை மைனஸ் பண்ணி செப்பரேட் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 6 3 * 18 அப்போ -18 அப்படின்ட்டு வருது. தென் அதன் பிறகு 4 2 8 ஆக்சுவலாக -8 வரும். இந்த செப்பரேட் பண்ணுறதுனால இது +8 அப்படின்னு போட்டு வந்தா புரியுதா உங்களுக்கு? ஸோ அடுத்து இங்கே என்னன்னா ப்ளஸ் அந்த சைன் அப்படி கேர்ஃபுல்லாக அப்படி போட்டுப்போம். தென் ப்ராக்கெட் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த 2 அந்த எலமெண்ட்டோடைய கரஸ்பாண்டிங் ரோவையும் இந்த காலத்தையும் டெலிட் பண்ணுற பிறகு நமக்கு என்ன இருக்குன்னா -6 7 2 -4 இருக்கா. அப்போ -6ம் இந்த -4 தான் லீடிங் டைகனல் எலமெண்ட். ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது 24 வரும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ அதன் பிறகு -14 இது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அடுத்து யூ கம் டு த செகண்ட் ரோ. இப்போ செகண்ட் ரோவில் -6 அந்த கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டு நம்மளுக்கு -6 2 -4 3 அப்படின்னு இருக்கு. அப்போ இதில் லீடிங் டைகனல்னா -6ம் 3 தான். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது -18 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து உள்ள எலமெண்ட் +8. இதனால் +8 போட்டோம் உங்களுக்கு புரியும். தென் ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள அந்த மைனஸ் நம்ம போட்டுக்கணும். ஓகே, தென் இங்கே ப்ளஸ் வரும். இந்த ப்ளஸ் போட்டுட்டு ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்குவோம். அதன் பிறகு ஸோ 7 அந்த எலமெண்ட்டோடைய கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டு பிறகு 8 2 2 3 இருக்கு. இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 8 3 இது ரெண்டு தான் லீடிங் டைகனல் எலமெண்ட். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 24 வருது. 24 ஸோ -4. ஓகே, புரியுதா? ஸோ இங்கே என்னன்னா இந்த மைனஸ் இப்படி போட்டுக்கும். அதன் பிறகு ஸோ -4 உள்ள கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டு பிறகு ஸோ நமக்கு என்ன இருக்கு பாருங்களா? 8 -6 தென் 2 -4 இருக்கு. அப்போ 8 to -4 இதுதான் பிரின்சிபல் டைகனல். இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா -32 அப்படின்னு இருக்கு. ஓகே, தென் +12 இந்த +12 எது எப்படி வரும் உங்களுக்கு தெரியும். தென் யூ கம் டு த தேர்ட் ரோ. ஓகே, லிசன் ஹியர். இந்த சைன் அப்படிங்கிறது ப்ளஸ் இருக்கு. அந்த ப்ளஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிப்போம். தென் இங்கே உள்ள 2 அந்த எலமெண்ட்டோடைய கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டு பிறகு நமக்கு -6 2 7 -4 இருக்கு. -6 -4 இது ரெண்டும்
அப்போ லீடிங் டயகனல் அதை மல்டிபிள் பண்ணும்போது 24 வில் கம், அப்புறம் தென் 7 2s are 14. ஓகே, ஸோ யூ கம் ஹியர், தென் அடுத்து இங்கே மைனஸ், ஸோ இந்த மைனஸ் அப்படி போட்டுப்போம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா -4 இந்த எலமெண்ட்டோட கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டு பிறகு 8 2 -6 -4 இருக்கு. இதில் 8 -4 இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா ஸோ லீடிங் டயகனல் எலமெண்ட். அதை மல்டிபிள் பண்ணும்போது -32 வரும். ஸோ அடுத்து உள்ளது ஆக்சுவலாக 6 2s are 12, ஆக்சுவலாக -12 தான். ஸோ இங்கே என்ன ஆகுனா +12 அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுதா? ஓகே, ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும், ஸோ இந்த ப்ளஸ் இந்த சிம்பிள் இப்படி போட்டுட்டு ஓகே தென் ஸோ லிசன், இது கரஸ்பாண்டிங் 3 அந்த எலமெண்ட்டோட கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டு பிறகு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸோ 8 -6 அப்புறம் -6 7 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ 8 7s are 56 வருதா? இது நம்ம இது ரெண்டும் தான் நம்ம லீடிங் டயகனல் எலமெண்ட். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது -56 வருது. ஸோ அப்புறம் 6 6 are 36 -36. ஓகே, புரியுதா? தட்ஸ் ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். லிசன் ஹியர், தென் இங்கே டிரான்ஸ்போஸ் சிம்பிள் அதையும் போட்டுப்போம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது ஸோ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 21 -16 5 அப்படின்னு இருக்கா? ஓகே, புட் த 5 ஹியர். ஸோ இங்கே ஆக்சுவலாக ஸோ -18 + 8 அப்படின்னு பார்க்கும்போது -10 வருது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ +10 அப்படின்னு மாறிடும். ஓகே, ஸோ இங்கே இது 10 தான். ஸோ இது சப்ஸ்டிட் பண்ணால் இதுவும் 10 தான். ஓகே, சேம் ஃபேக்ட் இங்கே வருது பாருங்க. ஸோ லிசன் 10, ஓகே தென் 20, இந்த இடம் 20 வரும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா 20 வருது. ஸோ இங்கே பாருங்க, இது ஆக்சுவலாக 10 ஆர் ஓகே. தென் இந்த இடம் பாருங்க, லிசன் 20 வில் கம், தென் இட் இஸ் ஆல்சோ 20, இதுவும் 20 தான். சப்ரைட் பண்ணும்போது 20 வரும். ஓகே, இந்த டிரான்ஸ்போஸ் சிம்பிள் இப்படி போட்டுப்போம். தென் நவ் யூ கோயிங் டு டேக் த டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இந்த ரோவை காலமாக எழுதுவோம், அவ்வளோதான். அப்போ 5 இங்கே 10 தென் 10 அப்படின்ட்டு வரும். இங்கே 10 20 அப்புறம் 20 தென் 10 20 20. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணாச்சு. அடுத்து என்னன்னா அக்கார்டிங் டு த கொஸ்டின் செக் ஹியர், செக் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்மளுக்கு வேணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ சேம் இந்த மேட்ரிசஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்ரிசஸ் ஏ அப்படிங்கிற மேட்ரிசஸை டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல நம்ம ரைட் பண்ணணும். ஓகே, இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸோ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்கணும், சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். இது நம்மளுக்கு தெரியும் கோ ஃபேக்டர் கான்செப்ட். ஸோ இதோடைய பொசிஷன் A11, அப்போ 1 ஆட் பண்ணால் 2 வருது, அதனால ப்ளஸ். இதோடைய கான்செப்ட் A12, அப்போ 1 2 ஆட் பண்ணால் என்ன வருது, நம்மளுக்கு 3 வருது. ஸோ அது ஆட் நம்பர், அதனால தான் மைனஸ் போட்டுருக்கோம். கோ ஃபேக்டர் கான்செப்ட் இந்த மாதிரி சைனை போட்டுட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் பர் த ரூல்ஸ் 8 இந்த எலமெண்ட் உள்ள கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் நம்ம டெலிட் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடையாது 7 -4 -4 3 அப்படின்னு இருக்கு. அப்போ முதல்ல நம்ம அந்த 8 ரைட் பண்ணிக்குவோம். தென் இது மல்டிபிள் பண்ணலாம். 7 3s are 21, ஸோ -16. ஓகே, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அதை போட்டுப்போம். இப்போ 6 எடுத்துக்கலாம். ஓகே, தென் இந்த 6 எலமெண்ட் உள்ள கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டு பிறகு -6 -4 2 3 இருக்கு. ஸோ 6 3 மல்டிபிள் பண்ணும்போது -18 அப்படின்ட்டு வரும், +8. ஓகே, தென் ஃபைனலாக +2. ஸோ இந்த எலமெண்ட் எடுத்துப்போம். இந்த 2 உள்ள கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டு பிறகு நமக்கு -6 7 2 -4 இருக்கு. ஸோ 6 4s are 24, ஆக்சுவலாக இங்கே +24 அப்படின்ட்டு வரும். தென் அதன் பிறகு 7 2s are 14. ஓகே, லிசன், ஸோ 14. தட்ஸ் ஆல். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது we get 8. ஸோ இங்கே தெரியும் உங்களுக்கு 5 தென் +6 இட் இஸ் ஆல்சோ -10 தென் +2. ஓகே, இங்கே 10 அப்படின்னு இருக்கா. ஸோ ஒன் செகண்ட் சிம்பிளிஃபை பண்ணும்போது லிசன் 8 5s are 40 -60 தென் ப்ளஸ் இங்கே 20 அப்படின்னு இருக்கு. இப்போ +40 +20 அப்படின்னா 60 வில் கம். ஓகே, 60 - 60 அப்படிங்கிறது ஸோ 0 வில் கம். 0 அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் ஏ உடைய வேல்யூஸ். ஓகே, இப்போ 0 வந்தாலே இது சிங்குலர் மேட்ரிசஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இனி நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் நமக்கு இருக்கு. அதே போல சி ஹியர், ஸோ அட்ஜாயிண்ட் ஏ வேல்யூஸ் இருக்கு. ஸோ செக் த கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும்னா ஏ அட்ஜாயிண்ட் ஏ ரெண்டு மல்டிபிள் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஏ அப்படி மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதன் பின் டிட்டர்மினன்ட் I3 இந்த ரிசல்ட் தான் செக் பண்ணணும். ஓகே, லெட் செக். அதுக்கு இந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிசஸும் தென் அட்ஜாயிண்ட் ஏ இந்த ரெண்டு மேட்ரிசஸும் மல்டிபிள் பண்ணலாம். ஓகே, இது கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட ஏங்கிற மேட்ரிசஸ் அதோட அட்ஜாயிண்ட் மேட்ரிசஸ் தான். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்போ ரோ எடுத்துட்டு காலத்தோட மல்டிபிள் பண்ணும். இதுதான் ரோ, இது வந்து காலம், இதோட மல்டிபிள் பண்ணும். 8 5s are 40. ஸோ மல்டிபிளிகேஷன் ப்ரொசீஜர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது கேர்ஃபுல்லாக நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 8 5s are 40 வருதா, தென் -60 +20. ஓகே, இதை பாருங்க. ஸோ இதோடையும் இதை மல்டிபிள் பண்ணிட்டா ஸோ இந்த மாதிரி அதே போல் தான். அடுத்து ஸோ இந்த ரோ எடுத்துட்டு செகண்ட் காலத்தோட மல்டிபிள் பண்ணலாம். அப்போ நமக்கு 80 அப்புறம் கேர்ஃபுல்லாக கவனிங்க 120 தென் +40 இருக்கா. ஓகே, இப்போ ரோ எடுத்துட்டு தேர்ட் காலத்தோட மல்டிபிள் பண்ணும்போது ஸோ 80 கிடைக்குது. அப்புறம் அடுத்து -120 தென் +40. ஓகே, புரியுதா. தென் செகண்ட் ரோ, கம் டு த செகண்ட் ரோ. செகண்ட் ரோ எடுத்துட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிபிள் பண்ணும்போது ஸோ நமக்கு -30 அப்படின்னு இருக்கா. -30 அப்புறம் +70 அப்புறம் இது -40 அப்படின்னு இருக்கு. ஓகே, தென் செகண்ட் ரோ அப்புறம் செகண்ட் காலம் இப்போ மல்டிபிள் பண்ணும்போது -60 லிசன் -60 இருக்கா. தென் +140. ஓகே, -80. தென் அதன் பிறகு செகண்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே என்ன வரும் -60 வருதா. ஸோ லிசன் இங்கே -60 +140. ஓகே, -80. தென் கம் டு த தேர்ட் ரோ. இந்த தேர்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிபிள் பண்ணும்போது ஸோ we get 10 அப்புறம் -40 தென் +30. ஓகே, தென் தேர்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிபிள் பண்ணும்போது we get 20
minus 80 plus 60. ஸோ அதே போல் தேர்ட் ரோ தேர்ட் காலம் அப்படின்னா இங்கே 20, ஓகே, minus 80, தென் ஃபைனலாக இங்கே 60 அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். லிசன் ஹியர் அண்ட் சிம்பிளிஃபை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணலாம். லிசன் ஹியர், தென் இங்கே 40 அப்புறம் இங்கே 20, இதை ஆட் பண்ணிட்டு minus 60, இங்கே 0 வருதா? ஓகே, 0. தென் அதே போல் சரி லிசன் 80 plus 40 என்ன வருதுன்னா, ஸோ 120 minus 120 0 வெல்கம். இங்கே 8 இருக்குது. லிசன் 80 அதே போல் தான் இங்கே உள்ள மாதிரி தான் 120 இங்கே 0 வருது. ஸோ லிசன் சேம் ஃபேக்ட், இங்கே இதுவும் 0 வரும். ஓகே, இட் இஸ் ஆல்சோ 0, தென் 0. ஓகே, இங்கே சேம் ஃபேக்ட் வருது பாருங்க, 10 அப்போ 30 40 0. ஓகே, தென் இங்கேயும் 0, இட் இஸ் ஆல்சோ 0. தட்ஸ் ஆல். இப்போ we get now null matrices, completely we get one null matrices. ஸோ அதன் பின் பேரலாக நம்ம என்ன செய்வோம்னா, ஸோ 1 0 0 0 1 0 0 0 1 இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இது என்னன்னா, ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிசஸ் ஆர்டர் ஆஃப் 3 அப்படிங்கிறது. இப்போ நல் மேட்ரிசஸ் நம்ம எப்படி கொண்டு வரலாம்னா 0 அப்படின்னு சிங்கிள் 0 இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கொண்டு வந்துடலாம், ஸோ I3 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நல் மேட்ரிசஸில் எந்த மேட்ரிசஸ் மல்டிபிள் பண்ணாலும் மறுபடியும் 0 தான் வரும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? தென் 0 அப்படிங்கிறது தான் டிட்டர்மினன்ட் வேல்யூ. அப்போ தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் I3 அப்படிங்கிறதா. ஸோ ரிசல்ட் 1. இப்போ அதே போல் தான் ரிசல்ட் 2 இதை எடுத்துக்கணும். ரிசல்ட் 2 என்னன்னா, ஸோ அட்ஜாயிண்ட் ஏ இருக்குல்ல, இந்த அட்ஜாயிண்ட் ஏ இந்த மேட்ரிசஸோட ஏ மேட்ரிசஸ் இதை மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இது அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிசஸ், இது ஏங்கிற மேட்ரிசஸ், இது ரெண்டு மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லிசன் ஹியர், இங்கே செக் பண்ணி பாருங்க, 40 plus 20 60 60 minus 60 0. இதுவும் அதே போல் தான். லிசன் minus 30 minus 40 minus 70 plus 70 0 0. இதுவும் 0 தான் வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் 0 தான் வருது. இதுவும் 0 தான் வருது. இதுவும் 0 தான் வருது. ஓகே, தென் ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ 0. செக் பண்ணி பாரு, செக் இட், 0 will come. செக் இட். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது we get one null matrices. இங்கேயும் ஒரு null matrices இருக்கு. ஸோ இப்போ null matrices பக்கத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா 1 0 0 0 1 0 0 0 1 இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது என்னன்னா ஐடென்டிட்டி மேட்ரிசஸ் ஆர்டர் ஆஃப் 3 அப்படிங்கிறது. இப்போ நல் மேட்ரிசஸ் வேணா நம்ம ஸோ சிங்கிள் 0 இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணலாம். இது என்னன்னா I3 அப்படின்ட்டு வரும். பட் நல் மேட்ரிசஸில் எந்த மேட்ரிசஸை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். அப்போ 0வோட I3 மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ அப்போ 0 அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். தென் I3 இது செகண்ட் ஒன். அப்போ வாட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ்? ஸோ ரிசல்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஓகே, தென் ஃப்ரம் 1 and 2, ஸோ ஏ அட்ஜாயிண்ட் ஏ அந்த மேட்ரிசஸும் அட்ஜாயிண்ட் ஏ இந்த மேட்ரிசஸை மல்டிபிள் பண்ணாலும், தென் அட்ஜாயிண்ட் ஏ அப்புறம் அதோட ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிசஸை மல்டிபிள் பண்ணாலும், ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ I3 அப்படின்ட்டு கிடைக்குது. ஓகே, அது ஓகே, தேங்க்யூ.